ஹாய், வெல்கம் டு ஆரோக்கியா. இன்றைக்கி வந்து ஈவினிங் டைமில் நம்ம டீயோடு சாப்பிட்ற வாழைக்காய் பஜ்ஜி தான் இந்த வீடியோவில் செஞ்சு காட்டியிருக்கேன். என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வாழைக்காய் பஜ்ஜி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளுக்கும் சரி வெளியவும் சரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எடுத்து ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி சாம்பல் வாழை எடுத்திருக்கேன். 4 வாழைக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் சீவி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம அதுக்கு மாவு கரைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். நான் வந்து 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 கப் மாதிரி அரிசி மாவு. நான் வந்து மாவு கரைசலை ரொம்ப திக்காக செய்யலை. உங்களுக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி நல்லா மொந்தையாக உள்ளுக்கு கோட்டிங் நிறையா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மாவு கரைசலை நல்லா ரிப்பன் பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இட்லிக்கெல்லாம் மாவு கரைப்போம், அந்த மாதிரி நல்லா திக்காக இருக்கணும். அப்படி கரைச்சி நீங்கள் செஞ்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள், தனியாத்தூள், மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள், தனியாத்தூள், செலவுத்தூள்லாம் அரைக்கிற வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வாழைக்காய் பஜ்ஜி கோட்டிங் உள்ளுக்கு நிறையா இருந்து பெருசாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா மாவு கரைசலை நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. எனக்கு அப்படி இருந்தால் பிடிக்காது. எனக்கு உள்ளுக்குள்ளே வாழைக்காவும் ஃப்ரை ஆகி நல்லா பொரிப்பட்டு கிறிஸ்பியாக இருந்தால் தான் சாப்பிட ஆசையாக இருக்கும். அதனால நான் வந்து மாவை வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வாழைக்காவை எவ்வளோ மெல்லிசாக சீவேலுமோ அவ்வளோ மெல்லிசாக சீவி எடுத்துக்கணும். பிறகு அதை இந்த மாவு கரைசலில் போட்டு நல்லா கோட்டிங் 2 பக்கமுமே நல்லா மாவு படுற மாதிரி நனைச்சி எடுத்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா எண்ணெயில் போட்டுற வேண்டியது தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். 2 பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். 2 பக்கமும் நல்லா கோல்டு கலராக பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமும் நல்லா கோல்டு கலராக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துடலாம். எண்ணெயை நல்லா இந்த மாதிரி வடிச்சிட்டு பேப்பர் டிஷ்யூவில் இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் வடிகிறதுக்கு போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன். இந்த வாழைக்காய் பஜ்ஜி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் டீயோடு சாப்பிட்றதுக்கு. உள்ளுக்கும் வாழைக்காவும் நல்லா கிறிஸ்பியாக பொரிப்பட்டுருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.